கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மாணவர்களின் வசதிக்காக பள்ளிக்கல்வித்துறை செய்திருக்கும் பல்வேறு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிக்கு செல்வது அனைத்து மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி தருமா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை என்றாலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு இலக்குடன் வகுப்பறைகளுக்குள் நுழைந்ததை காண முடிந்தது. எனக்கு என்ன ஆசைனா 12th நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும். அதனால இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறனால எல்லா மிஸ்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நம்பிக்கையோட ஸ்கூலுக்கு போகிறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல மார்க் எடுப்பேன் நம்பிக்கையோட போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஸ்கூல் வந்து எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகிறனால எங்களுக்கு ஜாலியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸ்டடீஸ்லாம் நல்லா இருக்கும், நல்லா படிப்போம். கொளுத்தும் வெயிலின் தாக்கம் இன்னும் குறையாததால் பள்ளிகள் திறப்பை இன்னும் ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கலாம் என்பது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு. வெயில்னால பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது இயற்கையின் சீற்றம். ஒரு 1 வீக் கழிச்சு திறந்துருந்தா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதாவது இந்த வெயிலோட வெப்பம் தணிஞ்சிருந்தா பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் சோர்வு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக செல்வதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பள்ளி திறந்த முதல் நாளில் இருந்தே பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2 வாரங்களில் இலவச பேருந்து பயண அட்டை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. சாலைகளில் பயணம் செய்யும் போது மாணவர்கள் எத்தகைய அளவில் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களும் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இலவச பேருந்து பயண அட்டையை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறந்து 2 வாரங்களுக்குள் அவர்களுக்கு வந்து சேரும் வகையில் ஏற்பாடுகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பிலும் கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பிலும் இணைந்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுவரைக்கும் ஏற்கனவே அவர்கள் வைத்திருக்கும் இலவச பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சீருடையில் இருக்கும் மாணவர்களிடமிருந்து பேருந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவர்களுடைய சேர்க்கை அளவு என்பது அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பள்ளிக்கல்விகளும் துறை தரப்பிலிருந்து தலைமை ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வி வகுப்புகளை இணை பிரிவுகளை தொடங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் அபிநயா.